இன்னைக்கு 4/09 என்னோட பர்த்டே. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல வந்து வாழ்த்து சொல்லிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதுக்கப்புறம் பிரைவசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு எப்போவும் மாதிரி 5:15 நம்ம கிளம்புற பஸ்ஸு அதே மாதிரி கிளம்பி போனோம். ஆனால் நேற்று மிஸ் ஆனது இன்னைக்கு மிஸ் ஆகலை. என்ன நேற்று எம்கேஆர் மிஸ் ஆச்சு, இன்னைக்கு எம்கேஆருக்கு விலை யார் வந்தார்னா விஎஸ்எஸ் வந்தாப்புல. விஎஸ்எஸ் பஸ்ஸும் நல்லா தாங்க இருக்கும். அது வந்து ஏர் பஸ் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கும் ஆர்ஜி ஃபிளைட்டுக்கும் ஒரு டூருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான். போகிற அந்த 13 கிலோமீட்டர் ஒரு டூருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஓகே தூங்கலான்னா ஒரு நாப்பை போடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் போடலை. அதுக்கப்புறம் திருநெல்வேலி பஸ் அமைதியாக இருந்ததுனால அப்படியே திருநெல்வேலி பஸ்ஸில் ஒரு தூக்கத்தை போட்டு டேரெக்டாக நம்ம ஃப்ரெண்டே போய் பயோமெட்ரிக் ஹாஸ்டலில் வைக்கணும்னு வச்சு பயோமெட்ரிக் வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு இன்றைக்கி நம்ம எப்போ மாதிரி ஃபேவரட் பொடி இட்லி சாப்பிட்டாச்சு. பொடி இட்லி வேற லெவலு. ஆனால் அன்றைக்கி ஜூஸ் குடிக்கல உரப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷன் இருக்குது. நம்ம பசங்களுக்குலாம் இன்றைக்கி போய் ஜூஸ் பப்ஸ் அது இதுன்னு வாங்கி இன்றைக்கி ஒரே ஸ்பான்சர் தான், நம்ம ஸ்பான்சர் தான். இங்கே பாருங்கள், இங்கே சுற்றி பாருங்கவே எல்லாம் ஏன் ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பசங்க தான். சும்மா வேற லெவலில் செலிப்ரேஷன் அப்படியே செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 3:30 தான் பஸ்ஸே ஏறணும் பார்த்துக்கோங்க. நல்லா ஏறி அந்த பஸ்லையுமே ஒரு தூக்கத்தை தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக நான் டவுன் பஸ் தான் கனெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் டவுன் பஸ் கனெக்ட் பண்ணி இல்லைன்னு எங்கள் ஊருக்கு இப்போ புதுசாக விட்டுருக்க முள்ளக்காடு மினி பஸ்ஸில் ஏறணும். இந்த மினி பஸ்ஸும் நல்லா தான் இருக்கும். பட் மினி பஸ்ஸெல்லாம் சொல்ல முடியாது, பட் இருந்தால் நல்லா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று ஆர்டர் போட்டு தான் நம்மளோட கண்டென்ட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ராத்திரி சாப்பாடு தான் சாப்பிட்டோம். புளிக்குழம்பு ப்ளஸ் காராப்பூதி நம்மளோட ஃபேவரட் உணவு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு காராப்பூதி தான்டா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. உண்மையில காராப்பூதி தான் பிடிக்கும். நாளைக்கும் சீக்கிரம் எந்திக்கணுங்கிற காரணத்தினால வீடியோ எடிட் பண்ணிட்டு சீக்கிரமாக தூங்க போயாச்சு. நாளைக்கு வீடியோ வந்தால் பார்ப்போம். காய்ஸ் பர்த்டேக்கு வாழ்த்துனா சொல்லுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.